வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இயல் 1 கவிதை இயல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Click below link and join course. Website https://eduquest.courses/ has EduQuest courses, has EduQuest online class, has e-learning, has online course, has learn online, has online classes, has skill development, has learn from home. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 1 கவிதை இயல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது கொஸ்டின், ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நாட்டார் பாடல்கள். அடுத்த 2வது கொஸ்டின், அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிலேடை பாடல். அடுத்த 3வது கொஸ்டின், இரவு என்பதை குறிக்கும் இருசொல் இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கங்குல் அல். அடுத்த 4வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, சங்ககால கவிதைகள் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. அடுத்த 5வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று மெய்ஞான தேடலையும் மறைப்பொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூப்பித்துவம். இது சரி. காரணம் தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதே சுப்பித்துவம். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்த 6வது கொஸ்டின், பொறுத்துக. பாடுக என்றதும் பாடுவோன் யார் அப்படின்னா ஆசுகவி. அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன் மதுரகவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோன் சித்திரக்கவி. விரிவாக பாடுவோம் வித்தார கவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, அதாவது 1க்கு இ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு ஆ. அடுத்து நிரப்புக. 7வது கொஸ்டின், கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை. இதுக்கான ஆன்சர் சிந்து. 8வது கொஸ்டின், வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம். இதுக்கான ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம், பொது ஆண்டு 1876. அடுத்த 9வது கொஸ்டின், நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள். இதுக்கான ஆன்சர் தாய் தந்தையர். அடுத்த 10வது கொஸ்டின், முட்டுருவக பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது. இதுக்கான ஆன்சர் படிமம். அடுத்த 11வது கொஸ்டின், படிப்பவர் தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் உத்தி. இதுக்கான ஆன்சர் இருண்மை. அடுத்த 12வது கொஸ்டின், பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர். இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த 13வது கொஸ்டின், எழுத்து. கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு. இதுக்கான ஆன்சர் புதுக்குறள்கள். அடுத்து 14வது கொஸ்டின், மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள். இதுக்கான ஆன்சர் வானம்பாடி கவிஞர்கள். அடுத்து 15வது கொஸ்டின், ரென்ஹா பாடல் மரபில் இருந்து தோன்றியது டாஸ் கவிதை வடிவம். அது என்ன? இதுக்கான ஆன்சர் ஹைக்கூ. இதோட இந்த டாபிக் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.